السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن قرآن الفجر كان مشهودا آمنا بالله சதகல்லாஹு மௌலானல் அதீம். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, அதிகாலை நேரம் என்பது ஒரு பரக்கத்தான நேரம். நாம் இதற்கு முன்பு ஒரு முறை சுபுகில நற்கூலியை பெற்றுத்தரும் ஃபஜ்ர் தொழுகை என்கிற ஒரு தலைப்பில் பேசியிருக்கிறோம். இப்பொழுது நாம் அதை தழுவியதாகவே அதிகாலை நேரம் என்பது இந்த உம்மத்திற்கு எவ்வளவு அற்புதமான நேரம், அதை இந்த உம்மத்து எப்படி அதை ஒரு உறக்கத்திலும் தூக்கத்திலும் கழிக்கிறது என்பதை குறித்து நாம் பேசவிருக்கிறோம். மேலான பெரியோர்களே, இந்த அதிகாலை நேரம் என்பது நாம நினைக்கிற மாதிரி 7 மணி இல்லை. 7 மணிக்கெல்லாம் முழிச்சிருவோம் காலையில. இது பெருமையே அல்ல. அதிகாலை நேரம் என்பது அல்லாஹ் குர்ஆனில் புகழுகிற நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் தான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். சிலருடைய விலா எலும்புகள் எல்லாம் படுக்கைகளை விட்டு மெத்தைகளை விட்டு விலகி இருக்கும். எதற்காக? ரப்பை தொழுவதற்காக, ரப்பிடத்திலே அச்சத்தோடும் ஆதரவோடும் துஆ செய்வதற்காக என்று அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழக்கூடிய நபர்களை புகழ்வதை பார்க்கிற போது அதிகாலை நேரம் என்பது சுமார் 4:30 மணி என்பது புரிய வருகிறது. ஒரு விஷயம். இரண்டாவது, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நாம கவனிக்க வேண்டும். ஒரு சர்வேயில் நமக்கு சொல்வார்கள், அதிகாலையில் எழக்கூடிய நபர்களுக்கு மூளை ரொம்ப கனக்கச்சிதமாக வேலை செய்கிறது. அப்படி அல்லாமல் ரொம்ப நேரம் கழித்து எழக்கூடிய நபர்கள் அன்று பகல் முழுவதுமே ஒரு சோம்பலாகவே, ஒரு சோம்பேறியாகவே, ஒரு மூளை ஒரு உற்சாகம் இல்லாத நிலையிலே அவர்களுடைய பகல் பொழுது கழிவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த விஷயத்திற்கும் ஒரு சர்வேவினுடைய அந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. சுபுகிலே நாம் சுபுகு தொழுகை உட்பட அதிகாலையில் நாம் எழுந்திருக்கிற போது அல்லாஹ் நமக்கு ஒரு சுறுசுறுப்பை தருகிறான். அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய பரக்கத்தை தருகிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினுடைய அதிகாலை பொழுதிலே நீ பரக்கத்து செய்வாயாகன்னு சொன்னாங்க. ஃபீ புக்கூரி உம்மத்தி அப்படின்னு ஹதீஸினுடைய வாசகம். என்னுடைய உம்மத்தினுடைய அதிகாலை பொழுதிலே நீ பரக்கத்து செய்வாயாக. அந்த பரக்கத்தை நம்ம வாங்கணுமா இல்லையா? அந்த நேரத்தில் நாம முழிச்சுக்கிட்டு இருக்கணுமா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப உடல் ஆரோக்கியம் என்பது அங்கே இருப்பதோடு அல்லாஹுடைய அந்த அபிவிருத்திகள் பரக்கத்துகள் கிடைப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மேலான பெரியவர்களே, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ஹதீஸ் நமக்கு ரிவாயத் செய்றாங்க. அநேகமாக இந்த ஹதீஸ் பைஹக்கியில வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அதிகாலை நேரத்தில் படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டே இருந்தேன். அதிகாலை நேரத்தில் அநேகமாக சுபுகுக்கு பிறகுதான் வைக்கிறேன். ஏன்னா சஹாபா பெண்களும் சரி, சஹாபாக்களும் சரி, சுபுகை மிஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அல்ல. சுபுகுக்கு பின்னால நான் புரண்டு படுத்து கொண்டு இருந்தேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அருகில் வந்து என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், அருமை மகளே, எழு, நீ எழுந்திரி, அல்லாஹுவின் வாழ்வாதாரங்கள் வழங்கப்படும் இந்த நேரத்திற்கு நீ சாட்சியாளராக இரு. இந்த நேரத்தில் அல்லாஹுடைய வாழ்வாதாரம், அதாவது ரிசுக்கு வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் வழங்குகிற அந்த ரிசுக்கை அலட்சியப்படுத்தக்கூடிய நபராக இருந்து விடாது. கவனத்தில் வைக்கணும். நமக்கெல்லாம் உறக்கம் வரத்தான் செய்து, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த நேரம் நமக்கு ரிசுக்கு வழங்கப்படக்கூடிய நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு மிக உன்னதமான தலைவர். கொஞ்சம் கவனத்தில் வைங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு மிக உன்னதமான தலைவர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுபுவுக்கு பிறகும் உறங்கிறது இல்லை. எவ்வளவு நேரம்? கிட்டத்தட்ட சூரியன் நன்கு வெளிச்சமாகிற வரை.
அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹாவுடைய தொழுகை எல்லாம் தொழுத பின்பு லுஹருக்கு முன்னால ஒரு மணி நேரம் உறங்குவார்கள். நான் சொல்வது ஒரு மணி நேரம் என்பது கைலூலாவுடைய உறக்கம் என்கிற அந்த வார்த்தை அரபியிலே வரும். கைலூலா உறக்கம் உறங்குவதுதான் சுன்னத். சுபுவுக்கு பிறகு உறங்குவது அது சுன்னத்தும் அல்ல. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அருமை மகளே, நீ இந்த நேரத்தில் படுத்திருக்காதே, எழுந்திரி, அல்லாஹுவின் வாழ்வாதாரங்கள் இப்பொழுது வழங்கப்படுகிறது, அந்த நேரத்திற்கு நீ சாட்சியாளராக இரு, அலட்சியப்படுத்தக்கூடியவராக மாறிவிடாதே என்று சொன்னார்கள். காரணம் என்ன? நபி ஃபாத்திமா அம்மாட்ட சொல்றாங்க, அதிகாலை நேரத்திற்கும் சூரிய உதயத்திற்கும் இடையே ரிஸ்க் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அதிகாலை நேரத்திற்கும் துலுகு ஷம்ஸ் என்று சொல்லுவோமே, சுமார் ஒரு 6:40 என்று வைத்துக் கொள்வோம். அந்த 6:40 அதற்கு முன்புள்ள நேரத்திற்கும் இடையில்தான் ரிஸ்க் வழங்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சோம்பேறிகளுக்கும் சுறுசுறுப்பான நபர்களுக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசத்தை நாம் இந்த நேரத்தில் எழுவதை கொண்டு புரிந்து கொள்கிறோம். மேலான பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு ஒரு சஹாபி கூறுகிறார், ஒவ்வொரு நாளும் சுபஹுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், எங்க இன்ன நபரை காணோமே, எங்க இன்ன நபரை காணோமே என்று விசாரிப்பார்களாம். விசாரித்து விட்டு யாரும் வரலையோ அவர்கள் குறித்து ரொம்ப வருத்தப்படுவார்களாம். இன்னவர் வந்தாரா என்று கேட்டுவிட்டு வராத பட்சத்தில் அவர்களை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு விட்டு சொல்வார்களாம், நயவஞ்சகர்களுக்கு, அதாவது முனாஃபிக்குகளுக்கு இந்த 2 தொழுகையுமே பாரமாக இருக்கும். எந்த 2 தொழுகை? இஷாவும் சுபஹும். முனாஃபிகீன்களுக்கு, நயவஞ்சகர்களுக்கு இந்த 2 தொழுகையுமே கடினமானதாக இருக்கும். ஆனால் இந்த 2 தொழுகையிலும் உண்டான நன்மைகளை அவர்கள் விளங்கி கொண்டால் கஷ்டப்பட்டு தவழ்ந்தாவது அவர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். இந்த 2 தொழுகைகளுமே முனாஃபிகீன்கள், மூமின்கள் அல்ல, நம்மை போல மூமின்களுக்கு அல்ல, முனாஃபிகீன்களுக்கு அது ரொம்ப பாரமாக இருக்கும். இந்த 2 தொழுகைகளில் கிடைக்கும் நன்மைகளை இவர்கள் விளங்கி கொண்டால் தவழ்ந்தேனும் இதற்கு வருவார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரியிலேயும் சஹீஹ் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது. அப்படியானால் நபி தோழர்களுடைய காலத்திலே முஃமின்களுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் மத்தியில ஒரு அளவுகோலாக இந்த 2 தொழுகைகள் பார்க்கப்பட்டுள்ளது. அப்ப சுபஹுடைய தொழுகை விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முன்னொரு காலத்துல ஒரு யூத பெண்மணி ஒருத்தர் இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்துச்சு. யூத பெண் ஒருவர் இஸ்ரேலுடைய பிரதமராக இருந்துச்சு. அவங்க ஒரு பத்திரிகையில பேட்டியில, ஒரு நேர்காணல் பேட்டியில அவங்கள்ட்ட கேட்கப்படுது, கடைசி காலத்துல எப்படி உலக அழிவனுடைய நேரத்துல யூதர்களாகிய உங்களை முஃமின்கள் உங்களிடத்திலே சண்டையிட்டு உங்களை எல்லாம் கொல்வார்கள் என்று ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லிம்களின் நபி இப்படி சொல்லி இருக்கிறாராமே, கியாமத்துக்கு, அதாவது உலக இறுதி நாளுக்கு முன்பு முஃமின்கள் யூதர்களை சண்டையிட்டு கொலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை பற்றி உங்க கருத்து என்ன? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா, அதனை நாங்கள் நம்புகிறோம். அந்த பெண்மணி, யூத அந்த பிரதமராக இருந்த பெண்மணி, அதை நாங்கள் நம்புகிறோம்னு சொன்னாங்களாம். உடனே அவர் கேட்கிறாரு, அந்த நாள் எப்பொழுது வரும்னு கேட்கிறாரு. அந்த அம்மா சொன்ன பதில பாருங்க, ஜும்ஆவுடைய தொழுகைக்கு செல்வதை போல, ஜும்ஆவுடைய தொழுகைக்கு செல்வதை போல சுபஹு தொழுகைக்கு என்னைக்கு இந்த முஸ்லிம்கள் போகிறார்களோ அந்த நாள் அப்பொழுது வந்துவிடும். அதுவரை எங்களுக்கு பயம் இல்லை, அவங்களால எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு நாம கையை வச்சுட்டு தான் இருக்கிறோம். யூதர்களை ஏதாவது செய்ய முடியுதா? அவர்களுக்கு உண்டான அணு ஆயுதங்கள் எங்க? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனால் அந்த பெண்மணி சொல்றாங்க, சுபஹு தொழுகைக்கு ஜும்ஆவை போல கூட்டமாக மக்கள் புறப்பட்டு சென்றால் அப்ப அந்த நாள் நெருங்கிருச்சு என்று எங்களுக்கு ஒரு பயம் வரும். அது வரைக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்று அந்த பெண்மணி சொல்வதை பார்த்தால் அவர்களும் புரிந்து வைத்துள்ளார்கள். சுபஹுடைய தொழுகை என்பது அது அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்கிற தொழுகை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். மேலான பெரியவர்களே, அப்படியானால் ஒவ்வொன்றையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு 7 மணி சுமாருக்கு முஸ்லிம் பெற்றோர்கள் எல்லோருமே சுறுசுறுப்பாக எழுந்து குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதில் காட்டுகிற ஒரு ஆர்வத்தை ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு எழுந்திருத்து தானும் சுபஹு தொழுது தன் குழந்தைகளையும் சுபஹு தொலை வைத்து கொஞ்ச நேரம் யாசின் உட்பட சில சூறாக்களை ஓத வைத்து சுறுசுறுப்பாக்கி அனுப்பினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த குழந்தைக்கு 2மே கிடைத்துவிடும் அல்லவா? துன்யாவும் கிடைத்துவிடும், தீனும் கிடைத்துவிடும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் கிடைத்துவிடும், பள்ளிக்கூட பாடமும் கிடைத்துவிடும்.
இல்லாமல் அப்படி இல்லாமல் நாம் 7 மணி வரை அவர்களை உறங்க வைத்து விட்டு நாமும் உறங்கிவிட்டு அவசர அவசரமாக எழுந்து நாம் அனுப்புவது எவ்வளவு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கிறது மேலான பெரியவர்களே. அப்படியானால் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த அதிகாலை நேரம் என்பது பல மாற்றங்களை நமக்கு தரக்கூடிய நேரம். முந்தைய சமூக மக்களுக்கு அதாபு இறங்கிய செய்தியை பற்றியெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது அது சுபகுடைய நேரத்தில் இறங்கியதாகத்தான் சொல்கிறான். அலைஸ சுபஹு பிகரீப் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். யாருக்கு? ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அப்படியே அழித்தானே, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்த போது சுபகுடைய நேரம் மிக அருகில் தானே இருக்கிறது. அதுதான் அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட நேரம். இன்ன மௌஇதஹும் சுபஹ், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் என்பது சுபகுடைய நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப முந்தைய சமூக மக்களுடைய அழிவுகள் அதிலே வந்துள்ளது. நாம போய் அப்படி உறங்கிக்கிட்டு இருக்கலாமா? நாம எழுந்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள், எங்களுக்கு நீ நன்மைகளை தந்தருள் என்று கேட்க வேண்டிய நேரத்தில் உறங்குவது முஸ்லிம் சமூகத்திற்கு ரொம்ப கவலையான செய்தியாக இருக்கிறதா இல்லையா? ஏன் இப்ப இந்த உம்மத்திலேயும் கூட சுனாமி உட்பட சில வேதனைகள் எல்லாம் அதிகாலை நேரத்தில் தானே வந்தது. அப்போ நமக்கு ஒரு பயமும் வேண்டும். அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தை பரக்கத்தை அடையக்கூடிய ஆசை வருவதோடு அல்லாஹுவினுடைய அதாபு வந்துவிடுமா என்கிற பயமும் இருக்க வேண்டுமா இல்லையா? இப்போ நாம ஞாபகத்தில் வைக்கிறோம், இந்த காலை நேரத்தை பயன்படுத்த வேண்டும். தொழுகையில மற்ற திக்கர்கள்ல சுபகுடைய திக்கருன்னு சிலது இருக்கா இல்லையா? இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியத்தான் செய்யும். என்னமோ ஒரு உறக்கம் என்பது நம்மளை பிடிச்சி அப்படியே இழுக்குது, அதற்கு நாம அடிமையாயிடும். எங்க தூங்க வேண்டாம்லாம் சொல்லலை. இஷாவுக்கு பிறகு வெள்ளன தூங்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பின்பு வெற்றி கதை பேச மாட்டார்கள் என்று ஹதீஸ்ல தெளிவா வருது. அப்ப இஷாவுக்கு பின்பு நாம சீக்கிரம் உறங்கிட்டா காலையில எழுந்திருக்கிற போது நமக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்காது, எழுந்திருக்க முடியாத சூழல் ஏற்படாது. இன்னைக்கு சமூகம் மொபைலுக்கு அடிமையாயிட்டதுனால, மார்க்கத்திற்கு அடிமையாகுவதை விட மொபைலுக்கு அடிமையாயிட்டதுனால தூங்கக்கூடிய நேரம் 1 மணி ஆகுது, எழுந்திருக்கக்கூடிய நேரம் 7-8 மணி ஆகுது. எங்க இருந்து பரக்கத்து கிடைக்கும்? எங்க இருந்து பலஸ்தீனத்திற்கு வெற்றி கிடைக்கும்? எல்லாம் சம்பந்தப்பட்டிருங்க. இங்க நம்முடைய அமல்கள் இன்னொரு இடத்துல பாதிக்கும். அப்படியானால் நாம நம்மை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகாலை நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொழுது துஆ செய்ய வேண்டும். வல்ல நாயன் அதிகாலை நேரத்தில் என்ன பரக்கத்துகளை உம்மத்திற்கு வைத்திருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பரக்கத்தை வேண்டினார்களோ, ரிசுக்களை விசாலத்தை வேண்டினார்களோ, எதிரிகளுக்கு எதிராக உதவியை வேண்டினார்களோ, அந்த உதவியும் அந்த ரிசுக்கும் அல்லாஹ் இந்த உம்மத்தின் அனைத்து ஆண் பெண்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.